15/7/2026 ஆனி மாதம் 31ஆம் தேதி முதல் 30/11/2026 கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி வரை. என்ன எளிமையாக இங்கிலீஷில் சொல்கிறேன். 15/7/2026 தமிழ் மந்தில் ஆனி 31 அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 30/11/2026 கிருத்திகை தமிழ் மந்தில் 14th வரை. இன்னும் கொஞ்சம் தெளிவாக உள்ளே போகும்போது ஜூலை மாதம் 15ஆம் தேதி 2026 ஜூலை 15ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை இந்த சனி பகவான் வக்கரத்திற்கு வருகிறார். லேசுப்பட்ட ஆள் இல்லை, அதை லேசாக விட்டுற முடியாது. இப்போ நம்ம ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுற இடம். இந்த காலகட்டத்தில் சனி என்ன நினைக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலாட்டாக ஒரு பிளான் போட்டோம்னா நம்ம சக்ஸஸ் ஆகலாம். நீங்கள் எப்படி அலாட்டாக பிளான் போடணுங்கிறது தான் நான் இந்த பதிவில் கொடுத்துருக்குறேன். மிஸ் பண்ணாமல் இந்த பதிவை பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. சனி கெடுக்க மாட்டார். உங்களோடு நான் இருக்கும் வரை, இந்த பதிவு உங்களோடு இருக்கும் வரை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லதை நடத்தும். நம்புங்க. வாங்க பார்ப்போம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி. சனி வக்கர பயிற்சி துளாராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். துளாராசிக்காரவங்க மன தைரியம் மிக்கவர்கள், இரும்பு பெண்மணிகள், இரும்பு ஆண்கள், இரும்பு மனம் படைத்தவர்கள், கலங்காதவர்கள். எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். எல்லாருக்கும் சில விஷயம் இருந்தால் தான் ஒன்று செய்வாங்க. எனக்கு இதெல்லாம் அவசியம்னு. எது இல்லைனாலும் என் கடமையை செய்வேன். கடமை தவறாதவர்கள் துளாராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட கண்ணியவான்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி இந்த 138 நாள் எப்படி இருக்கும், அதில் என்ன நல்லது நடக்க போகுது, என்ன கெட்டது நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல சனியினால் என்ன பாதகம், அப்புறம் சனி என்ன விடிவு காலத்தை கொடுக்க போகிறார், இதுக்கு என்ன பரிகாரம், இது 3 விஷயமாக பிரிச்சுக்கிறோம். பாதகத்தை போயிடுவோம். ஏன்னா அது ரொம்ப அலர்ட் ஆகிட்டோம்னு வச்சுங்களேன், நல்லது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பிடிச்சிரும். துளாராசிக்காரர்களுக்கு 6வது வீட்டில் சனி வக்கரம் அடைக்கிறார். உங்கள் வீட்டிலேருந்து 6வது வீடு மீனத்தோடைய இடம், அங்கே தான் சனி இருக்கார். அவர் அங்கே வக்கரம். முதல்ல இந்த சனி வக்கரம் ஆகிறதுனால இந்த எலி தொல்லை அதிகரிக்குன்னுவாங்க. இந்த வீட்டில் கரப்பாம்பூச்சி, எலி, பல்லி, ஜீவராசிகள், தேரை, இது மாதிரி விஷயங்கள்லாம், ஏதாவது காக்கா சத்தம், கோழி சத்தம், ஆடு, ஏதோ ஒரு ஜீவராசிகள் மூலமாக தொந்தரவுகள் ஏற்படும். இது நம்ம கொஞ்சம் ஒரு என்ன சொல்லுவாங்க, இரிட்டேட். இது வரைக்கும் கேட்காத சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் இது நாள் வரைக்கும். ஆனால் இப்போ அந்த சத்தங்கள் வந்து நமக்கு காதில் ரொம்ப கேட்குற மாதிரி இருக்கும். சில வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி குழா தண்ணி, அதில் டேப்பில் தண்ணி ப்ராப்ளம் இது மாதிரி ஏற்படும். அதே மாதிரி இந்த எதிரி, நமக்கு யாராவது தொழிலில் எதிரி, வேலை பார்க்குற இடத்துல நம்ம சொன்னால் ஒரு வேலையை செய்ய மாட்டான், அடம் பிடிப்பான். டேய் நான் சொன்னால் நீ கேட்கணும்டா, கேளுங்கடா அப்படின்னா கேட்க மாட்டான். இப்போ அவங்கெல்லாம் கொஞ்சம் அவங்களோட ஆட்டம் கொஞ்சம் அதிகரிக்கும். தற்காலிகமாக சில எதிரிகள் உருவாகுவாங்க, எதிரிகளால் தொல்லைகள் உருவாகும். இது கொஞ்சம் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம், ஈஸியாக அந்த காரியம் நடக்காது. அப்போ நீங்கள் தான் பொறுத்து போகணும். சில பேர் வேலையாட்களை வேலை வாங்குறது கூட நீங்கள் பார்த்து தான் வேலை வாங்கணும். திடீர்னு லீவை போட்டுருவான், திடீர்னு பழி வாங்குவான். இந்த 6வது வீட்டில் ஏற்கனவே நமக்கு மனபலம் வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்மளாக பார்த்து நம்மளை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கோம். அது சொல்லுவாங்கள்ல துளாராசிக்காரவங்க, சார் நல்லது நடக்கும் நல்லா இருக்கேன் நானாக நினச்சிக்கிறேன் சார் அப்படின்வாங்க. அதில் ஓடிக்கிட்டு இருக்கிற நமக்கு இவங்க எல்லாம் படாதபாடு படுத்துவாங்க. வேலையில் உள்ளவங்க
நமக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க திடீர்னு ஸ்ட்ரைக்லாம் பண்ணுவாங்க. வீட்டில் உள்ளவங்களே, குடும்பத்தில் உள்ளவங்களாம் திடீர்னு போராட்டம்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன இவ்வளோ நாள் எனக்கு இது செய்யவே மாட்டீங்களே அப்படின்வாங்க. திடீர்னு போர்க்கொடியெலாம் தூக்குவாங்க. இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் தற்காலிகமாக கொஞ்சம் பிரச்சனை தொல்லை. பழைய கடன்கள் மீண்டும் நெருக்கடி உண்டாக்கும். நிறைய கடன் அதிகமாகும். அதனால் இந்த காலகட்டத்தில் என்ன சம்பாரித்தாலும் நிம்மதி இருக்காது. என்ன பணம் எவ்வளோ வந்தாலும் திருப்பி பழைய கடன் வந்து நிற்கும். இப்போ கொஞ்சம் மன தடுமாற்றம் இருக்கக்கூடாது. மன பலம் இருக்கணும் இந்த நேரத்தில். இந்த நேரம் நீங்கள் மதி இழந்துடக்கூடாது, அறிவு இழந்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஃபெயிலியர் ஆகிட்டமோ, டவுன் ஆகிட்டமோ, சம்பாதிக்க பிடிக்கல, ஏன் என்னை ஆண்டவன் இப்படி சோதிக்கிறான், ஏன் லைஃப் இப்படி இருக்குது, ஏன் என் உறவுலாம் இப்படி இருக்குது அப்படின்னு அவங்க மேலே ஒரு காண்டாயிடாதீங்க. இப்போது அதே நல்லது என்ன கொடுக்க போகிறார் சனின்னா, பல சவால்களை சாதுரியமாக முடிக்க போகிறீங்க. ஒரு வேலை ஒருத்தன் பார்க்குறான், வேலை பார்க்குறவன் திடீர்னு உங்களுக்கு எகெயின்ஸ்ட் ஆகிறான். அந்த நேரத்தில் ஆண்டவன் மனபலத்தை கொடுத்து இன்னொருத்தனை உங்களுக்காக அங்கே இறக்குவார் கடவுள். அந்த வேலையே தேவையில்லைன்னு மேலிடத்துலேருந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இங்கே தான் கடவுள் உங்களுக்கு ட்விஸ்ட் வைக்கிறார். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க உங்களை புறக்கணித்தாலும், உங்களுக்கு உதவியே பண்ணலைனாலும், நீங்கள் தோற்று போகணுன்னு நினைக்கிற நேரத்தில் ஆண்டவன் உங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லாமக்கிடுவோம். 100% நம்புங்க, நான் பேசுகிறது உண்மை உண்மை உண்மை. அதனால் சவால்களை சாதுரியமாக சந்திங்க, அதை முறியடித்து சக்ஸஸ் பண்ணுவீங்க. சட்ட ரீதியாக வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் சக்ஸஸ் உண்டாகும். சாதகமான தீர்ப்புகள் ஏற்படும், நல்ல திருப்பங்கள் ஏற்படும். யாரெல்லாம் நீங்கள் அழிஞ்சு போகணும், விளங்காமல் போகணும், விலையை நீங்கள் வீணாக போகணும், இவனுக்கெல்லாம் இந்த பொறுப்பு கிடச்சிட்டு இவன்லாம் இப்படி இருக்கிறானே, இவெல்லாம் இப்படி இருக்கிறாளே, இவெல்லாம் ஆடுறாளே அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கட்டும். ஆண்டவன் நீ ஆடுறது கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆண்டவன் முயற்சி பண்ணுறார், சனி முயற்சி பண்ணுவார். இது நம்புங்க. நீங்கள் பண்ண புண்ணியம் உங்களை காப்பாற்றும், உங்கள் நேர்மை உங்களை காப்பாற்றும், உங்களுடைய மனபலம் உங்களை காப்பாற்றும். இதுக்கு என்ன பரிகாரம்னா, எவ்ரி டியூஸ்டே அண்டு எவ்ரி சாட்டர்டே ஹனுமார் கோயிலுக்கு போயிட்டு வெண்ணன்னு சொல்லுவாங்க, வெண்ணெய் வாங்கி சாத்துங்க. செவ்வாய்க்கிழமை வெண்ணெய் சாத்துறதுனால எதிரி தொந்தரவு இருக்காது. நான் சொன்னேன்ல, இந்த எலி தொந்தரவும் எதிரி தொந்தரவும் இருக்காது. சனிக்கிழமையில் வெண்ணெய் சாத்துறதுனால சச்சரவுகள் நீங்கும், முற்றுப்புள்ளிகள் வைக்கப்படும். உங்களுக்கு சில பேர் தோள் கொடுத்து உதவுவாங்க, சக மனுஷங்க. ஸோ இப்போ என்னென்னா, ஆஞ்சநேயர் ஹனுமாருக்கு டியூஸ்டே அண்டு சாட்டர்டே வெண்ணெய் சாத்தி வழிபாடு பண்ண. கொஞ்சம் ஒரு 50 கிராம் வெண்ணெய் வாங்கிட்டு போய் சாத்திட்டு அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வாங்க. பாருங்கள், சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பயப்பட வேண்டாம், தைரியமானவங்க தான் நீங்கள் என்றைக்குமே. நான் சொல்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் தைரியம் குறைஞ்சிட போகுது. ஆனால் நான் சொல்கிறது ஒரு அலாட். அதனால் சில தொந்தரவுகளோ, சில சொல்லுவாங்களே சும்மா சில்லற பசங்க, அவங்களாம் நம்மளை பிரச்சனை பண்ணுறதுக்கு தயாராகுவாங்க. ஏன்னா நம்ம வளர்ச்சி கொடுக்கலை, நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கிறது அவங்களுக்கெல்லாம் பிடிக்காது. அதனால் இந்த காலகட்டத்தில் இப்படிலாம் நடக்கும். அதையெல்லாம் நம்ம சமாளித்து வந்துடுவோம், நல்லது நடக்கும். என் அன்பான துளாராசிக்காரர்களே, வெற்றி உங்கள் பக்கம். உறவுகளே, என் நண்பர்களே, இந்த சனி வக்கர பயிற்சியை பற்றி இப்போ பார்த்துருக்குறோம். இந்த வக்கர பயிற்சி காலகட்டத்தில் நாம் சில விஷயங்களை ரொம்ப தெரிஞ்சுக்கிறோம். வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது பயந்துட வேண்டாம். இந்த சாஸ்திரங்கள், இந்த கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா, ஒரு கிரகம் ரிவர்ஸில், அதாவது பின்னோக்கி போவது போல் ஒரு தோற்றம், இதுதான் வக்கர பயிற்சின்னு பேர். இப்போது உங்கள் ராசியில் எந்த இடத்துல இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் பின்னோக்கி போகும்போது என்னாகும், அவருடைய பலன்கள் கடந்த கால விஷயங்களில் கொஞ்சம் எடுத்துப்பார். நம்மளை அவர் ஒரு அடி, நம்ம எப்பயுமே ஒரு அடி முன்னாடி வைக்கிறோம், எல்லா இடத்துலையும் ஒரு அடி முன்னாடி வைக்கிறோம். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஒரு அடி பின்னாடி வைக்கிறார். இந்த பின்னாடி வைக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளை அவேர்னஸ் படுத்துகிறார். வேறு ஒன்றும் பயம்லாம் இதில் கிடையாது. நம்மளை எப்பயுமே வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போகுது அப்படின்னா நமக்கு ஒரு பயம் வராது. இப்போ அவர் நம்மளை ஒரு பயமுறுத்தி பார்ப்பார். இதில் உங்கள் ராசி கட்டத்தில் சனி நல்லா இருக்காருன்னு வச்சுங்களேன், அதுவே பலமாக ஆக்கி காட்டுவார்.
சனி உங்கள் ராசி கட்டத்தில் சாதகமாக இல்லைன்னா உங்களை பயமுறுத்தி காட்டுவார். அதே பலமாக இருந்தாருன்னா உங்களுடைய பலத்தை அதிகப்படுத்தி காட்டுவார். அவர் நல்லா இருக்காருன்னா பலத்தை அதிகப்படுத்தி காட்டுவார். ஸோ ஒரு பயமுறுத்தி காட்டுறாருன்னா நம்ம உடனே பயந்துட வேண்டாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போ நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, இந்த சனி ரொம்ப மெதுவாக போகக்கூடிய ஒரு பிளானட், ரொம்ப ஸ்லோ பிளானட்டு. ஸோ அதனால் இந்த வக்கரகதியில் வரும்பொழுது இவருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப வேகமாக செயல்படுவார். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க, அவர் ரொம்ப ஸ்லோவாக போகிறவர். அவர் வக்கரமாகிறார். இந்த ஒரு 138 டேஸ் 138 138 நாட்கள் 138 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் கோவம்னு சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடுன்னு சொல்லலாம். அது மாதிரி இந்த கிரகம் வந்து கொஞ்சம் வேகமாக செயல்படுறதுனால ஏறத்தாழ பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் அந்த ராசி கட்டத்தில் சனியை வைத்து தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அந்த சனி உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்காருன்னு பாருங்கள். அப்போ கடந்த காலத்தில் நம்ம ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தால் அது கர்மாவாக மாறும். அது நல்ல கர்மா கெட்ட கர்மா, இந்த 2 விஷயத்தில் தான். இப்போ நல்லதாக இருந்தால் நல்ல முடிவுகளை உடனடியாக எடுத்து கொடுத்துருவார். கொஞ்சம் ஏதோ நம்ம சொதப்பி இருக்கிறோங்க லைஃப்பில், நான் சில விஷயத்த மறைச்சிட்டேங்க, சில விஷயத்த நான் சொல்ல முடியாமல் தவிர்த்துட்டேங்க அப்படிலாம் நம்ம சொல்லும்போது அது கொஞ்சம் நமக்கு விசாரணையை பண்ணதுக்கு அவர் சான்சஸ் கொடுக்குறாருங்க. இதுதான். அப்போ இந்த வக்கர பயிற்சியில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்னென்னா, உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ தசாபுத்தி எப்படி நடக்குதுன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த 138 நாளை பலம் பொருந்திய நாளாக நம்ம மாற்றிக்கணும். இதுதான் நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும். பயப்படுற நாளாக மாற்றிடாதீங்க, வேண்டாம். ரொம்ப துல்லியமாக சொல்கிறேன். பலம் நம்மளால் முடியும், நம்மளால் எந்த விதத்துலையும் தோல்வி அடைய மாட்டோம். இதுக்கு தான் முன்னெச்சரிக்கையாக இந்த பதிவு உங்களுக்கு கிடைக்குது. இந்த பதிவை மிஸ் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. சனி பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்க போகிறார். நல்லது நடக்கும். உங்களுடைய ராசி கட்டத்தை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, தசாபுத்தியை செக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்மாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் இப்போ என்ன தீம், நான் ரொம்ப ஆசைப்பட்டு வச்சுருக்கேன் சார், இது எதுவும் நடக்காதா, இப்படி ஆகிடுமா, நோ. இப்போ இது தெரிஞ்சதே உங்களுக்கு அதில் என்ன சூதகமாக உள்ளே போகலாங்கிறத பற்றி ஐடியா கொடுக்கறதுக்கு தான். அப்போ கடவுள் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறார். ஐடியாவை நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்துங்க, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.